15வது வசனம், எபேசியர் 5:15. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற அந்த காரியங்களை நாம் போன வாரம் தியானித்தோம். ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் அதிகமாக நம்ம கேட்காத, இதுவரைக்கும் அதிகமாக நம்ம தியானிக்காத அந்த காரியங்களை நாம் போன வாரத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சாலமோன் ராஜா அவன் பெரிய ஞானியாக வாழ்ந்த அவன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லி பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாம் போன வாரம் படித்தோம். ஆமென் சொல்லாமா? அதுல நான் பெரிய பெரிய காரியங்களை செய்தேன், என் மனசுக்கு எதெல்லாம் இன்பம் தருகிறதோ, எதெல்லாம் நமக்கு இன்பமா வாழ முடியுமோ அத்தனை காரியங்களையும் நான் செய்தேன், அப்படியாக நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி என் மதுபானத்தை குடித்தேன், என்னுடைய எல்லா சுகபோகமா வாழ்ந்தேன், நிறைய வீடுகளை கட்டினேன், அரண்மனையில கட்டினேன், அதை செய்தேன், இதை செய்தேன், எல்லாம் செய்தும் கூட என்னுடைய மனசுக்கு அது ஒரு இன்பத்தை தரல. கடைசியாக எல்லாமே என்ன, சஞ்சலமாக அது நமக்கு வேதனையில முடிந்தது என்று சொல்லி சாலமோன் ராஜா அவன் எழுதுகிறான். எல்லாமே விருதா, வீண் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். ஆமென் சொல்லாமா? சத்தமாலையில சொல்லுங்க. அது அந்த 11ஆம் வசனத்தை படிங்களா, 2:11. நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கு. எல்லாமே வேஸ்ட், எல்லாமே மாயை, ஒன்றுக்கு உதவாது. எல்லா மாயையும் மனதுக்கு எப்படி இருக்குதான்? சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் படுகிற பிரயாசத்தினாலே ஒரு பலனும் ஒரு நன்மையும், அது ஒரு ரிசல்ட் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி ஞானி அவனுடைய முடிவுல அவன் சொல்லுகிறான். அடுத்த வருஷம் கூட படிங்களேன். நீ பின்பு ஞானமானது போது. இப்போ இன்பத்தை பார்த்து எல்லாமே வேஸ்ட் சொல்லிட்டாரு. இப்ப எங்கிறாரு? வேற காரியத்தை பாக்குறாரு. ஆமீன் சொல்லாமா? அவனோட வாழ்க்கையில எல்லாமே வேஸ்ட் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். ஆமீன் சொல்லாமா? கவனிங்க, இந்த உலகத்துல சொல்லுகிற, போன வாரம் சொன்னதை போல திருப்பி சொல்லுகிறேன், இன்பத்தினால அல்லது வலியினால வேதனையினால அழிந்தவர்களை காட்டிலும் இன்பத்தினால் அழிந்தவர்கள் தான் அதிகம். ஆமென். நம்ம என்ன சொல்லுவோம்? வலி வேதனையில் இருக்காங்கப்பா, அவங்களுடைய அழிவுதான், அவங்களுடைய முடிவு ரொம்ப பிரச்சனையில அழிவுல முடியும்னு சொல்லுவோம். இல்ல, இன்பத்தினால் அழிந்தவர்களை காட்டிலும், இன்பத்தினால் மடிந்தவர்களை அல்லது வலியினால் மடிந்தவர்களை காட்டிலும் இன்பத்தினால் மடிந்தவர்கள் தான் அதிகம். ஆமென் சொல்லாமா? இன்பமா வாழணும், சுகபோகமா வாழணும், சந்தோஷமா வாழணும், இன்பங்களை அனுபவிக்கணும் என்று சொல்லி அதற்காக வாழ்க்கை வாழ்ந்தவர்களுடைய முடிவுதான் மிக மிக மோசமான முடிவாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாலையில சொல்லுங்க. அப்போ ஒரு காரியத்துல இன்பத்தை காட்டிலும் அதனுடைய அந்த முடிவுல ரொம்ப மோசமாக முடிகிற அந்த காரியத்தை தான் பார்க்க முடியும். போன வாரம் படித்த வசனத்தை திருப்பி படிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:17. முதலாவதாக அது போஜனம், அதோட இன்பமான ஒரு காரியம். பின்போ அவனுக்கு வேதனை உண்டாகிற காரியத்துல முடியும். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனி. இதுதான் பைபிள்ல நியமனப்பட்ட நியமனம். முன்பு எதெல்லாம் நமக்கு இன்பமாக தோன்றுகிறதோ, நல்லா கவனிங்க எல்லாரும், வாலிபள்ளி நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முதல் எதெல்லாம் நமக்கு இன்பமாக, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா தோன்றுகிறதோ, அது சீக்கிரமாக முடிவுல வேதனையாக முடியும். ஆமென். சஞ்சலமாக முடியும், அது அழிவுல முடியும். ஆமென் சொல்லாமா? ஆனா முன்னாடியே நமக்கு சில வேதனைகள் வழியில நினைத்தோம்னா பின்பாக அது இன்பமாக மாறும். ஆமென் சொல்லாமா? நம்மளே தெரியும், நெல்லிக்காய் என்ன செய்யும்? சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? கசக்கு, புளிக்கும், கசக்கு. அது கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சு பாருங்க, என்னங்க இனிக்கும். ரொம்ப ஆரம்பத்துல கசப்பா தோன்றுகிறதெல்லாம் பின்பாக என்ன ஆகும்? நமக்கு சந்தோஷத்துல முடியும். ஆரம்பத்துல இன்பமா தோன்றுகிறது எல்லாமே முடிவுல எப்படி இருக்கும்? வேதனையில முடியும். ஆமென் சொல்லாமா?
வாலிப பிள்ளைகள் தன்னுடைய வாலிபத்துல ரொம்ப சந்தோஷமா வாழணும் என்று சொல்லி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களை அவங்க என்ன செய்யறாங்க. ஆனா அதனுடைய வாழ்க்கையோட பின்பகுதியில அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய வேதனையின் சூழ்நிலையில அவங்க போய் விடுகிறார்கள். ஆமென் சொல்லாமா? ஆனா வாலிப பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த இன்பம் வேண்டாம், இந்த சுலபமான வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி கஷ்டத்தோடு கூட வாழுகிற ஒவ்வொருவரும் தன் முடிவுல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழுகிறதை நாம் பார்க்க முடியும். புரியுது சொல்றது? தேவ பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாக நாம் வாழுகிற இந்த சூழ்நிலையில சின்ன சின்ன இன்பங்களை, சின்ன சின்ன சந்தோஷங்களை அதுல ரொம்ப நம்முடைய மனதை செலுத்தாதபடி, சின்ன சின்ன சந்தோஷத்துல நாம் நிறைவடையாதபடி அந்த சந்தோஷத்தில் விலக்கி விட்டு எனக்கு பாடுபடுறதேன்னு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாடுபட தொடங்குவோமானால், கஷ்டப்பட தொடங்குவோமானால், ஆண்டவருக்கா பாடுகளை அனுபவிப்போமானால், ஆண்டவர் நமக்காக பெரிய பெரிய இன்பங்களை நமக்காக பிற்காலத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 திருப்பி வாசிப்போம். தீத்து 2:12-13. நான் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளை வெறுத்து, அவர் சொல்லுறாரு அவபக்தி. அப்ப எதெல்லாம் அவபக்தியை தோன்றுகிறது? அவபக்தி எல்லாம் இன்னைக்கு இந்த நாட்களிலே மற்ற ஜனங்களுக்கு இன்பமாக இருக்கிறது. ஆமென். டிவி பார்ப்பது என்னது? ஒரு அவபக்தியான காரியம். அப்படிதானே? பக்தின்னு சொல்ல முடியுமா? நான் ஆண்டவரை பக்தியாக நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் பக்தியாக சினிமா பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? அது அவபக்தி. லௌகிக இச்சைகள். அப்படியே அப்படியே என்ன செய்யறேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே சுத்திட்டு வர்றது என்னது? பக்தின்னு சொல்ல முடியுமா? அது என்னது? அவபக்தி. அது லௌகிக இச்சைகள். உலக பிரகாரமான அத்தனை இன்பங்களும் அவபக்தியான காரியங்கள். உலக பிரகாரமான அத்தனை சிற்றின்பங்களும் அவபக்தியான காரியங்கள். அவபக்திக்கும் லௌகீக இச்சைகளும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும். அப்ப நம்ம ஜீவனம் பண்ண வேண்டியது தேவ பக்தி. தேவ பக்தியா நடந்தாலே துன்பம் தான். தேவ பக்தியா நடக்கணும்னு நினைச்சாலே என்னதான்? துன்பம் தான். பைபிள் இருக்க வசனம். தேவ பக்தியை வாழ நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? துன்பப்படுவார்கள். ஜெபம் பண்றது கஷ்டமா தெரியும். சொல்லுங்க. பைபிள் வாசிக்கிறது கஷ்டமா தெரியும். ஆண்டவருக்காக நாம் செயல்படுறது கஷ்டமா தெரியும். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றது கஷ்டமா தெரியும். நீதியா நடக்கிறது கஷ்டமா தெரியும். ஆண்டவர் மன்னின்னு சொன்னா அந்த மன்னிக்கிறது எப்படி இருக்கும்? சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு. ஐயோ என்னால மன்னிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சத்துருவை நேசிக்கிறது ஈஸியா? சொல்லுங்க. கஷ்டமா தெரியும். அதான் பக்தி. அப்போ ஆண்டவர் அதுக்கேற்ற வாழ்க்கையை தான் வாழ சொல்ற. தொடர்ந்து படிக்கல. நான் நம்பி இருக்கிற. அப்ப நல்லா கவனிங்க. பக்தியாக வாழும் போதுதான் நான் நம்பிக்கிற ஆனந்த பாக்கியம் பின்னாடி வரப்போகுது. ஆமென் சொல்லாமா? நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் நல்லா கவனம். இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கா ஒரு ஆனந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கையை, ஆனந்தமான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை நமக்காக இயேசுதான் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆனந்தத்தை இப்பவே நம்ம என்ன செய்யக்கூடாது? அனுபவிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் ஒரு உதாரணத்தை சொன்னேன். லாசரு என்கிற ஒரு தரித்திரனும் செல்வந்தன் இருந்த ஒரு காரியத்தை நம்ம போன வாரம் படிச்சோம். எத்தனை ஞாபகம் இருக்கு? ஆமென் சொல்லாமா? அப்ப அவனை கூட்டிட்டு போய் அங்க சொல்றாங்க, அந்த பணக்காரமா சொன்னீங்க, உலகத்துல இருக்கும்போது எல்லா இன்பங்களையும் என்ன செஞ்சுட்ட? நீ அனுபவிச்சுட்ட. ஆனா இவனும் எல்லா தீமைகளும் என்ன செஞ்சான்? அனுபவிச்சா. அதனால இப்ப எப்படி இருக்கிறான்? சந்தோஷமா இருக்கிறான். நீ எல்லா இன்பத்தை அனுபவித்து நீ இப்ப என்ன செய்யற? வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நல்லா கவனம். எதுக்காக வீட்டு கட்டுறோம்? நான் சந்தோஷமா இருக்கணும். எதுக்காக வேலைக்கு போறோம்? நிறைய சம்பாதிச்சு எல்லாம் நினைச்செல்லாம் வாங்கி என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்க. அது செய்யறோம். நம்ம மனசுக்கு எது சந்தோஷமா இருக்கும் அந்த உணவெல்லாம் நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். நம்ம மனசுக்கு இதெல்லாம் சந்தோஷமா அப்படிப்பட்ட உடையெல்லாம் உடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அத்தனை விஷயத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? வாஞ்சிக்கிறோம். இது கிறிஸ்தவமே இல்லைங்க. திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. இது கிறிஸ்தவம் கிடையாது.
நம்ம சந்தோஷமா வாழ வேண்டும் என்பது வாஞ்சிக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த சந்தோஷத்துக்காகவே ஏங்கி அதை இச்சித்து அதற்காகவே வாழ்க்கை வாழ்வோமானால் அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஆமென் சொல்லுங்க. நான் போன ஒரு உதாரணத்தை கூட சொன்னேன். மோசே அவன் அரண்மனையில் சுகபோகமா வாழுகிறதை வெறுத்து தன் சகோதரோடு கூட துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன் அரண்மனையில சுகமா இருப்பதை அவனுக்கு என்ன செய்யல, பிரியம் இல்ல அவனுக்கு. சகோதரர் அடிமத்திற்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களோடு கூட சேர்ந்து நான் என்ன செய்யணும், நான் வாழணும், துன்பப்படணும் என்று சொல்லி அவன் 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 தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவனுடைய மடியில சுகபோகமா இருந்தார். பரலோகத்துல அவருக்கு இல்லாத ஒரு காரியமே கிடையாது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த பரலோகத்தை வெறுத்து நமக்காக பாடுபடும்படியாக, நமக்காக வேதனைகள் அனுபவிக்கும்படியாக, நமக்காக மரிக்கும்படியாக இயேசு வந்தார். அப்படியே பாடுபட்டார், மரித்தார். ஆனா அதுக்கு பின்னாடி எல்லா இன்பத்துக்கும் மேல தேவன் அவர் உயர்த்தி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. இன்றைக்கும் நாம் கஷ்டப்படுவோமானால், இன்றைக்கு நாம் இன்பங்களை வெறுப்போமானால், இன்பங்களை ஒதுக்குவோமானால், பின்னாடி நமக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும், இன்னைக்கு சுகபாகமா இருக்கணும், இன்னைக்கு வலி வேதனையோடு வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, அது யாருன்னு ஒண்ணு சொல்லக்கூடாது, நல்ல சந்தோஷமா அப்படியே வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி வாழ்வோமானால் பிற்காலத்துல நாம் இந்த இதெல்லாம் அனுபவித்தோமோ அதுக்கு தகுந்தான ஒரு பாடுகளை, வேதனைகளை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் உலகம் நம்மை இச்சிக்கும், உலகம் நம்மை இழுக்கும், இன்பத்துக்கு இழுக்கும். சொல்லுங்க, விளம்பரம் போடுறோம், பாக்குறதெல்லாம் என்னதான் நல்லா இருக்கு, நல்லா சந்தோஷமா இருக்கு, என்னெல்லாம் வழி எல்லாத்தையும் போடுறான். நீ யாராவது பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு என்னெல்லாம் ஐடியா, 10,000 ஐடியாஸ் என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. அல்லேலூயா. சத்தம் நாளிலே சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 8:14. லூக்கா 8:14 கடகரம் படிங்க. நான் போன வாரத்து வசனம் படிச்சு நினைக்கிறேன். பிரபஞ்சத்துக்குரிய கவலைனாலும், ஐஸ்வர்யத்தினாலும், சிற்றின்பங்களினாலும் போதும். ஆமென். சிற்றின்பம் வந்தாலே அது நெருக்கப்படக்கூடாது. சிற்றின்பங்கள் நம்ம என்ன செய்யணும், குதறி தள்ளணும். இன்னும் கொஞ்சம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் உறங்குவோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. இன்பத்தை நம்ம வெறுக்காம நமக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வராது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் முழங்காலே போட மாட்டேங்கிறாங்க. முழங்கால் போட்டு என்ன செய்யுது, வலிக்குது. சொல்லுங்க, முழங்கால் போட்டு என்ன செய்யுது, வலிக்குது. என்ன செய்யலாம், சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, முழங்கால் போடணும், போட்டாதான், வலிச்சாதான் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஆசீர்வாதம். ஆமென். நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் பாடுகளை சகிக்கணும். பாடுகளை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கஷ்டங்களை அவன் சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது, இளம் பிராயத்துல பாடுகள் அனுபவிப்பது நல்லது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல நாம் பாடுகள் அனுபவிப்பது நமக்கு நல்லது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு சுகபோகமான வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யல, சொல்லி தரல, வாக்களிக்கல. பாடு, நீங்க உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுதான் சொன்னார். உபத்திரத்தின் பாதையில் நடப்பீங்க சொன்னார். இடுக்கமான வாசல் வழியாவது என்ன செய்வீங்க, நீங்க பிரவேசிக்க முடியும் சொன்னார். ஒரு நாள் விசாலமான வழி நமக்கு ஆண்ட வைக்கல. ஆனா நம்ம மனசு இன்னும் எதுதான் ஏங்குது அப்படின்னா, இன்பத்துக்கு தான் ஏங்குது. நான் சந்தோஷமா வாழணும், இன்பமா இருக்கணும், எல்லாரும் முன்னாடி எல்லாரும் பார்க்க நான் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் பார்க்க நான் வேதனையான வாழ்க்கை வாழக்கூடாது, எல்லாரும் பார்க்க நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யறோம், சொல்லுங்க.
நம்ம 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 இறுதி ஏங்குகிறது, அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம், அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அதுக்காக நம்ம சபைக்கு வரோம், அதுக்காக எல்லாம் செய்யறோம். ஆமென் சொல்லாமா? ஆனா தேவன் நம்முடைய இன்பமான வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் எங்கே நம்ம கேட்கவே முடியாது. கேட்ட சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. சொல்லுங்க. பைபிள்ல இருந்து கர்த்தர் வெறுக்கிற சில இன்பங்களை, சில சிற்றின்பங்களை நாம் பார்ப்போம். வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1 படிங்க. நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டின் பின்னாக பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி மீதியானியரை உன்னோடு இருந்த ஜனத்தின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக மீதியான் என்கிற ஒரு பெரிய கூட்டம், திரள் கூட்டம் ராணுவத்தோடு கூட வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா முற்றி போட்டாங்க. ஆண்டவர் எல்லா ஜனங்களும் குகைகளுக்கும் மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த போது கிதியோன் மட்டும் அவருடைய ஆலையில போரடித்துக் கொண்டிருந்தான். அவனை கர்த்தர் சந்தித்தார். பராக்கிரமசாலியே நீ வாழ்வே என்று சொல்லி கர்த்தர் அவனோடு பேசினார். பேசும்போது ஆண்டவர் அவனோடு கூட சொன்னார், உன்னை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக, உன்னை நியாயாதிபதியாக தேர்ந்தெடுக்கிறேன் சொன்ன போது அவன் திகைத்தான். அப்ப ஆண்டு சில அடையாளங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லிவிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் யுத்தத்துக்கு அடை என்று சொல்லும் போது ஏறக்குறைய 30,000 பேர் வந்துட்டாங்க. எத்தனை வந்துட்டாங்க? 30,000 பேர் அவனோடு கூட யுத்தத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கூட வந்துட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் அவனை சொல்லுகிறார், கீழே வாசிக்கிறோம், இவங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்கப்பா, ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க, அதனால என்ன செய்வோம், ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லி அடுத்த வருஷம் படிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவர்கள் எவனோ போது. அப்ப 30,000 பேர் பார்த்து நீ சொல்லுப்பா, யாருக்கெல்லாம் பயமா இருக்குது, யாருக்கெல்லாம் திகிலா இருக்குது, என்ன செய்யுங்க, ஓடிங்க அப்படின்ட்டார். யுத்தத்துக்கு பயமா திகிலா கூட்டிட்டு போனா யுத்தம் நடக்குமா? சொல்லுங்க. பயமா இருக்கிற திகிலா இருக்கிற ஓடிட்டாரு. ஓடி சொல்லும் போது கீழே வாசிங்க. அப்ப ஜனத்துல எத்தனை பேருங்க? 20,000 பேர் என்ன செஞ்சாங்க? 30,000 பேர்ல எத்தனை பேர் ஓடிட்டான்? 20,000 பேர் ஓடிட்டான். ஆமே. அவங்க லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க எதிராளிகள். இவங்க அப்ப ஓடிப்போன்னு சொன்னா 20,000 பேர் ஓடிட்டான். எத்தனை பேரு? 20,000 ஓடிட்டான். தொடர்ந்து படிங்க. 10,000 பேர் மீதியா இருக்கிறாங்க. எத்தனை பேர் மீதி? 10,000 பேர். 10,000 பேருக்கு கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை முறியடிக்க முடியுமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, படிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அதிகமா இருக்கிறாங்கப்பா. நீங்க கிதியோனா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆளை விடுங்க ஆண்டவரே, நான் ஓடிடுறேன். 30,000 வச்சு என்ன செய்ய முடியாது, அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப 20,000 பேர் ஓடிட்டான். இப்ப எத்தனை பேர் தான்? 10,000 பேர் இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இது அதிகங்கிறாரு. படிங்க படிங்க. ஆண்ட ஒரு டெஸ்ட் வை சொல்றாரு. தண்ணீர் அண்டை கூட்டிட்டு போய் அந்த 10,000 பேருக்கு என்ன செய்ய, ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் வை. உன்னோடு கூட யார் வர வேண்டுமோ அவங்களை என்ன செய்வேன், உனக்கு காட்டுவேன், உனக்கு என்ன செய்வேன், பிரித்து காட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் நாய் நக்கு பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். ஆமென் சொல்லாமா? இப்ப எல்லாத்தையும் தண்ணி குடிக்க சொல்லு. 10,000 பேர்த்து என்ன செய்ய, அந்த நதியில தண்ணி குடிக்க சொல்லு. ஒருத்தர் என்ன செய்யணும், நாய் நக்குறது போல என்னது, அப்படி அள்ளி நாய் நக்குறது போல நக்கிட்டு என்ன செய்யணும், குடிக்கிறவனை என்ன செய்ய, தனியை நிக்க வை. இன்னொருத்தர் முழங்கால் முடக்கி கையை ஊன்றி கீழே குனிந்து அப்படி குடிக்கிறவனை என்ன செய்ய, தனியா நிக்க வை அப்படின்னார். அதுல வாசிக்கும் போது, தங்கள் கையினால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து
நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். கீழே அள்ளி நாய் நக்கி குடிக்கிற போல குடிச்ச எத்தனை பேரு? 300 பேர். முழங்கால முடக்கி சொல்லுங்க, கையை ஊன்றி தலையை குனிந்து அப்படி குடிச்சங்க 9700 பேர். ஆமென். 9700 பேர். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த இந்த 300 பேர் நான் உங்களை 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானீர் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு. அப்ப 9700 பேர் போகலான்ட்டார். ஆமென். 9700 பேர் போயிருங்க. அந்த அள்ளி நான் எனக்கு குடிச்சிட்டு அவசரமா குடிச்சிட்டு என்ன செய்ய வந்தவனா என்ன செய்ய, இவங்களை கொண்டு ரட்சிக்க போகிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாரும் யுத்தத்துக்கு இருக்கிறோம். யாருங்க? யாரெல்லாம்? எல்லாம் சொல்ல, நம்ம எல்லாருமே. நானும் நீங்களும் யுத்தத்தில் இருக்கோம். சொல்ல, பக்கத்துல சொல்ல, நானும் நீங்களும் யுத்தத்தில் இருக்கிறோம். நானும் நீங்களும். இப்ப ஆண்டவர் யுத்தத்துல யார் போகணும், யாரை கொண்டு ரட்சிக்கணும்னு கர்த்தர் செலக்ட் பண்றார், கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆண்டவர் எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் தண்ணி குடிக்குவாங்க, எல்லாரும் தண்ணி குடிக்குவாங்க. அப்ப தண்ணி எது குடிப்பாங்க? தாகத்துக்கு, அவங்க தேவைக்கு. அந்த தண்ணி குடித்தாதான் அவன் உயிர் வாழ முடியும், அவன் பலனோடு கூட யுத்தத்துக்கு போக முடியும். அப்ப தண்ணி குடிக்க வைக்கிறார். ஆனா தண்ணி குடிக்கிறத ஆண்டவர் நம்ம பார்க்கிற எப்படி குடிக்கிறோங்கிற பாக்குறாரு. எப்படி அவன் தண்ணி குடிக்கிறான்னு கர்த்தர் என்ன செய்யறாரு? பரீட்சிக்கிறார், டெஸ்ட் பண்றாரு. நான் பரீட்சை பார்க்கிறேன். அப்போ நாய் நக்குறது போல அள்ளி சொல்லுங்க, அவசர அவசரமா குடிச்சிட்டு போறவன் ஒரு பக்கமா இருக்கிறான். பொறுமையா சொல்லுங்க, முழங்காலை ஊன்றி நல்லா அப்படி சுகபோகமா என்ன செய்யணும், அப்படியே என்ன செய்ய குனிந்து விட்டா படுத்துருவான். என்ன செய்வான்? அப்படி குடிக்கிறவன் பார்க்கிறவன். புரியுதா சொல்றது? ஆமே. அந்த பொறுமையா முழங்காலை ஊன்றி சுகபோகமா என்ன செய்யணும், அப்படியே ரசிச்சு ருசிச்சு குடிக்கணுங்கிறவன் கர்த்தர் சொல்றாரு, இவன் தேவை இல்ல, இவனுக்கு வேண்டாம், இவனை அங்கீகரிக்கவில்லை, இவனை கொண்டு நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த சின்ன இன்பத்தை கூட கர்த்தர் சோதித்து இவனுக்கு தேவையில்லை என்று கர்த்தர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன இன்பங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடாதபடி, சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக சகித்துக் கொள்ளக்கூடாதபடி, சின்ன சின்ன காரியத்துல இன்பத்தை தேடிக்கொண்டு என்னுடைய சுயத்தை சுயத்தினுடைய காரியங்களுக்காக பாடுபடுவதற்கு நான் ஆயத்தமா இல்லை, இந்த இன்பத்தை வெறுப்பதற்கு ஆயத்தமா இல்லை என்று சொல்லி சின்ன சின்ன காரியத்துல கூட கர்த்தருக்கு நீங்க விட்டு கொடுக்காம இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை தள்ளி விடுவார். கர்த்தர் கொஞ்ச பேரை கொண்டு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய என் தேவனால ஆகும், என் தேவனால முடியும். ஆண்டவருக்கு விரல் விட்டு எண்ணுகிற நபர் இருந்தால் போதும். 12 பேரை கர்த்தர் அழைத்தார், அதுல ஒருத்தர் ஓடிட்டான். 11 பேரை கொண்டு கர்த்தர் உலகத்தை கலக்கினார், உலகத்தை கர்த்தர் திருப்பினார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கொஞ்சம் பேர் கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். ஆனா கொஞ்சம் பேர்ல நானும் நீங்கள் இருக்கணும்னு நான் விரும்புகிறார். ஆமென். நான் திருப்பி சொல்றேன், இந்த சபையை கர்த்தர் அழைத்திருக்கிறது உண்மைன்னா, இந்த சபை மேல கர்த்தர் சித்த வைத்திருக்கிற உண்மைன்னா, கர்த்தர் யாரை கொண்டு சபை கட்டுவார் என்று சொன்னால், ஆண்டவருக்காக எல்லா தியாகத்தை செய்து எனக்கு ஒரு இன்பம் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருக்காக தியாகமா நிற்கிற அவர்களை கொண்டு கர்த்தருக்கு நான் பாட அனுபவிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்காக நிற்கிற நம்மை கொண்டுதான் கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சத்தமாலையில சொல்லுங்க, எனக்கு அது அப்படி எனக்கு தேவை இருக்கு, இப்படி தேவை இருக்கு என்று சொல்லி உலகம் நமக்கு தேவை உண்டுங்க. தண்ணி நமக்கு தேவை, உலக பிரகாரமா வாழ்வதற்கு உலக சில காரியங்கள் நமக்கு தேவை உண்டு. ஆமா உண்டுதான். ஆனா அதை நம்ம எப்படி கையாளுகிறோம், கர்த்தருடைய சமூகத்தை எப்படி கையாளுகிறோம். நம்ம யுத்தத்தில் நிக்கிறோங்க, நம்ம சுகமா வீட்டுல தூங்கி கொண்டிருக்கல, நமக்கு விரோதமாக ஏராளமான எதிரிகள் விரோதமாக இருக்கிறார்கள். இன்னும் அநேக ஜனங்களை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த வேண்டும்.
இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்கள் வெளியே இருக்காங்க. என்ன வெளியே விட்டு என்னங்கிற நாம தான் இங்க உட்கார்ந்து விட்டுருக்கோம். இன்னும் ஏராளமான பேரு வெளியே இருக்காங்க. அப்படிதானே? சொல்லுங்க. இப்ப நானும் நீங்களும் இன்பத்துக்காக தேடிக்கொண்டு நம்ம சுகபோகமா இருக்கணும் என்று சொல்லி சின்ன சின்ன இன்பங்களுக்காக தேவ சமூகத்துல நம்ம அப்படியே ஆடி அசைஞ்சு அப்படியே விருப்பமானால் கர்த்தர் நம்ம எப்படி நம்மை கொண்டு பயன்படுத்த முடியும்? ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல புரியுது இல்லையா? கர்த்தர் சொன்னா நீ வேண்டாம், நீ போயிருந்த, நீ வீட்டுக்கு போ, யுத்தத்துக்கு என்னோட கூட என் தாசனோடு கூட வருவதற்கு என்ன இல்ல, நீ தகுதி இல்ல, தகுதி இல்ல, தகுதி இல்ல. கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். கிதியோனுடைய அந்த ராணுவ வீரர்களை கர்த்தர் சோதிக்கிறது போல சபையில அமர்ந்திருக்கிற என்னையும் உங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். இன்னைக்கு சோதித்துக் கொண்டேதான் இருக்கிறார். எவர்கள் கர்த்தருக்கு என்று விட்டு கொடுக்கிறார்களோ, எனக்கு அந்த எந்த காரியம் தேவையில்லை என்று சொல்லி அவன் நோக்கம் முழுவதும் கவனிங்க. அந்த அள்ளி குடித்தவன் நோக்கம் முழுவதும் நல்லா கவனிங்க. அள்ளி குடித்து குடிக்கிறான் அப்படின்னா அவன் பார்வை தண்ணில இருக்காது. அவன் பார்வையில் என்ன செய்யாது? தண்ணில இருக்காது. அவன் பார்வை எதிராளியினுடைய அந்த ராணுவத்தை அங்க பார்த்து கொண்டே இருப்பான். எவன் வர்றான் என்று சொல்லி அவன் என்ன செய்வான்? மற்ற வேற எங்கேயோ நோக்கத்தோடு கூட என்ன செய்வான்? அவன் நோக்க தண்ணி இல்ல, யுத்தத்துக்கு போகணும், என் ஜனங்களை காப்பாற்றணும், எதிராளியை அழிக்கணும், எதிராளி கையில இருந்து ஜனங்களை விடுவிக்கணும் என்று சொல்லி அவன் நோக்கம் போது அங்க நோக்கம். ஆனா அவன் குடிக்கிற தண்ணி, அவன் தேவைக்கு தண்ணி குடிக்கிறான், அது மேல நோக்கம் இல்ல. ஆமென். ஆனா இன்னைக்கு தேவ கிறிஸ்தவர்களுக்கு என்ன நோக்கம் என்ன தெரியுமா? உலகம், வீடு கட்டணும், பிரச்சனையை மாத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதுதான் கட்சிக்கு வர்றாங்க. ஊழிக்கு மேல் நோக்கம் இல்ல, சபை மேல் நோக்கம் இல்ல, ஆத்மா மேல என்ன செய்யல நோக்கம் இல்ல. அவங்களுடைய இன்பத்தையே பெரிய நோக்கமாக அதுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. கவலம் அவங்க இருதயம் முழுவதும் அவங்களுடைய உலக பிரகாரமான கவலையினால் நிறைந்திருக்கிறது. உலக பிரகாரமான தேவைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் பொழுது உலக பிரகாரமான தேவைக்காக ஜெபிக்கிறது, பிரச்சனை மாறுவதற்காக ஜெபிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்மை ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுப்பார்? நம்ம எப்படி ஆண்டு பயன்படுத்துவார்? ஆண்டவர் சொல்றார், நீ வீட்டுக்கு போயிருந்தார், எனக்கு தேவையில்லை, உன்னை எடுத்து யுத்த வேலையில பயன்படுத்த முடியாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. எந்த இன்பங்கள் உங்களை மட்டுப்படுத்துகிறதோ, உங்களை தரிசனத்திலிருந்து திசை திருப்புகிறதோ, தேவனுக்காக செயல்படக்கூடாதபடி எந்த இன்பங்கள் உங்களை உலக பிரகாரமாக இழுக்கிறதோ, அந்த இன்பங்கள் தான் உங்களுக்கு விரோதி. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அந்த இன்பங்கள் உங்களை அழித்து விடும். அந்த இன்பங்களே உங்களை ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பிவிடும். சொல்லுங்க. ராணுவ வீரர்கள் எனக்கு நல்ல குஷன் பெட்ல தான் நான் படுப்பேன், நான் ராணுவத்துக்கு வர ரெடியா இருக்கிறேன், குஷன் பெட் எனக்கு ரெடி பண்ணி வைங்க வர்றேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? கமாண்ட் என்ன செய்வாரு? நீ அப்படிலாம் வந்து எனக்கு ஒரு கால் கிளிக்கணும்னு அவசியம் இல்லை, நிறுத்தி ஓடிடுன்றார். ராணுவ வீரர்கள் எங்க தூங்குவாங்க? சொல்லுங்க. எங்க வேணா தூங்குவான். எனக்கு தலகாணி வேணும், சுகபோகமா படுக்கணும் அப்படின்னு ராணுவ வீரர் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். நான் குளிச்சு டெய்லி என்ன செய்யணும்? நல்ல புது ட்ரெஸ் போட்டு என்ன செய்யணும்? பவுடர் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணணும், என்ன செய்ய மாட்டான்? ராணுவ வீரர் கேட்க மாட்டான். ராணுவ வீரருக்கு எனக்கு இப்படிப்பட்ட அறுசுவை உணர்வு டெய்லி பிரியாணி தான் கிடைக்கும் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க. கேட்க மாட்டான். அவன் வெயிலும் மழையிலையும் பனியிலையும் என்ன செய்வான்? காத்து கடந்து என் ஜனங்கள் அங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக எதிராளி என்னை கொண்டு போட்டாலும் சரி என்ன செய்ய, உயிரை கொடுத்தாவது என்ன செய்வேன்? என்னை காப்பாற்றுவேன் என்று சொல்ல அவன் தான் ராணுவ வீரர். நீங்க கிறிஸ்தவர்கள், நானும் நீங்களும் நம்ம வீட்டுல இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குங்க. நம்ம வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கு. நம்ம தூங்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. நம்ம வீட்லயே பிரச்சனை இருக்கு, நம்ம சபையில் நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனை குடும்பத்தார்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க. சபை விட்டு பின்வாங்கி போன எத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்கார ரட்சிக்கப்படல, நம்ம சொந்தக்கார ரட்சிக்கப்படல, நம்ம குடும்பத்தார் ரட்சிக்கப்படல, இன்னும் பட்டண ஜனங்கள் ரட்சிக்கப்படல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுகபோகத்துக்காக, நம்முடைய ஆசை இச்சைகளுக்காக நம்ம என்ன செய்யறோம்?
நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு தேவையில்லை, உன்னை நான் பயன்படுத்த முடியாது, நீ உன்னுடைய சுகங்களை, உன்னுடைய இன்பங்களை தியாகம் செய்ய வேண்டும், உலக பிரகாரமான கவலைகளை தியாகம் செய்யணும், அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உன்னோட உலக பிரகாரமான தேவையில் அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், உனக்கு இன்னும் தேவை என்று எனக்கு தெரியாதா? கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நீ இல்லைன்னா ஆண்டவர் இன்னொருத்த கொண்டு வந்துடுவார். நமக்கு யுத்த வீரர்கள் தேவை, தியாகத்தோடு கூட ஆண்டவருக்காக செயல்படுகிற யுத்த வீரர்கள் தேவை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு அப்படியே பொறுமையா முழங்கால் படியிட்டு கையை ஊன்றி தன் முகத்தை தண்ணீருக்கு நேர கொண்டு போய் தன் ஆவினால் நக்கி குடிக்கிற அந்த அனுபவம்? ஏன்னா நீங்க அவனுக்கு தரிசனம் இல்லை. என்ன இல்ல? தரிசனம் இல்லை. ஆனா அள்ளி அள்ளி குடிக்கிறவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. அவன் பார்வை, அந்த தரிசனத்தை, அவனுடைய லக்குக்கு நேராக பார்வை இருக்கிறது. அவன் அள்ளி அள்ளி குடிச்சு என்ன செய்யறான்? அந்த லக்க நெரிசி தொடர்ந்து போகணும், அங்க போய் இதழ்கள் சண்டை பிடிக்கணும், அவன் காரியங்களை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தரிசனம் உள்ளவனாக இருக்கிறான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு என்ன இல்ல? தரிசனம் இல்ல, ஆவிக்குரிய தரிசனம் இல்ல. எதற்காக கர்த்தரை அழைத்தார்? எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன? என்னை ஆண்டவர் ரட்சித்ததுக்கு நோக்கம் என்ன? ஆண்டவர் ரட்சித்த நோக்கம் என்ன? 4 வீடு 4 மாடி கட்டுறக்கா? சொல்லுங்க. 2 கார் வாங்குறக்கா? சொல்லுங்க. இன்னும் பணத்து மேல பணத்தை சம்பாதிக்கிறக்கா ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார்? சொல்லுங்க. சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பணக்காரனை போல வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் மேல ரட்சித்தார்? சொல்லுங்க. அப்ப என்ன தரிசனம் நமக்கு இருக்குது? நீங்க சர்ச்சுக்கு வரீங்களே, இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தரிசனம் இருக்கிறது? சர்ச்சுக்கு வரோம்ல, இந்த சர்ச்சுக்கு வரீங்களே, உங்களுக்கு என்ன தரிசனம் இருக்கு? வரலைன்னா பாஸ்டர் கேட்பாங்க, அதுக்காக தான் வர்றேன் நான். எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்காக வர்றேன். என்னோட தேவைகள் சந்திக்கப்படும், அதுக்காக வர்றேன். பக்கத்து கேளு, நீங்க எதுக்காக சர்ச்சுக்கு வர்றீங்க கேளு. திருப்பி கேளுங்க, நீ எதுக்காக சர்ச்சுக்கு வர்றீங்கன்னு கேளுங்க. இங்கெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கேளுங்க, பக்கத்துல கேளுங்க, நீங்க எதற்காக சர்ச்சுக்கு வருகிறீர்கள்? பக்கத்துல கொடைக்கானல் இந்த சர்ச் தான் இருக்கு பாஸ்டர். இல்லைன்னா பஸ் ஏறி எங்க செய்யணும்? அங்க போகணும். அதுக்காக என்ன செய்யறேன்? நான் இங்க வருகிறேன். அதுக்காக வருகிறீங்களா? சொல்லுங்க. நான் சொல்ல கேட்கறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்ப உங்களுக்கு, நீங்க சபைக்கு வரீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் இருக்கணும். தரிசனத்தோட வரணும் சர்ச்சுக்கு. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். பவுல் சொல்றாரு, நான் ஆகாயத்துல சிலம்பம் பண்ண மாட்டேன் அப்படின்றது. வீணா என்ன செய்ய மாட்டேன். அப்ப இவ்வளவு நாள் எதுக்காக வந்தோம்? வந்து என்ன சாதித்தோம்? நம்முடைய தரிசனம் நிறைவேறிச்சா? அதுக்காக பிரயாசப்பட்டோமா? அதுக்காக நம்ம செயல்பட்டோமா? அதுக்காக ஓடினோமா? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்ன செய்யுங்க, வாங்க, உங்களுக்கு என்ன செய்யறேன்? இளைப்பாறு தர்றேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், நீங்க கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணுமா? என் நுகத்தை நீங்க என்ன செய்யணும்? சுமக்கணும், ஏற்றுக்கணும். என் நுகத்தை நீங்க ஏத்துங்க, உங்க பாரத்தை என்ன செய்யறேன்? நான் ஏற்றுக்கிறேன். அப்ப நம்ம இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார், தரிசனத்தை வச்சிருக்கிறார், ஊழிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு எந்த கிறிஸ்தவனுக்கு தயாரா இல்ல. அப்ப எல்லா கிறிஸ்தவனுக்கு என்ன பாரம்? ஏன் பிரச்சனை? என்னுடைய காரியம் நடக்கணும், என்னுடைய காரியம் நிறைவேறணும், என் விஷயம் நடக்கணும், என் குடும்பத்து காரியம் நடக்கணும், என் பிரச்சனை மாறணும். இதுதான் பாரம். இந்த பாரத்தையே வாழ்நாள சுமந்துட்டு அப்படியே நடந்து போயிடுறது. சொல்லுங்க.
நீங்கள் ஆண்டவருடைய நுகத்தை சுமக்காம தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. நீங்க நம்ம பாரத்தை ஆண்டவர் மேல வச்சுட்டு அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவர் நம்ம பாரத்தை அவர் மேல இறக்கி வைத்து விட்டு அவர் நுகத்தை சுமக்க கற்றுக்கொள்ளணும். அதான் நம்மளுடைய தரிசனம். இயேசு சொல்றாரு, இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உலகத்தை வரல. இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே பிதா என்ன சொல்லுகிறாரோ, பிதா என்ன நடக்க என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றவே உலகத்துக்கு வந்து. ஆமென் சொல்லுங்க. பெரிய சபைக்கு எதுக்காக வர்றோம் சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம தரிசனம் இல்லைன்னா இன்றைக்கு ஒரு தரிசனத்தை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். நமக்கு ஒரு தரிசனம் வரணும். நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்ன இருக்கு, ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த வேலையை, அந்த நோக்கத்தை அந்தந்த உறுப்பு என்ன செய்யுது, அது சரியா செய்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாம் இணைந்து இசைவாக தன்னுடைய நோக்கத்தை என்ன செய்யுது, சரியாக செய்கிறது. ஆமென். இப்ப நானும் நீங்களும் சபைக்கு வரோம்னா நம்ம மேல ஆண்டவர் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்ம என்ன செய்யணும், செய்யணும். நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதாக நம்ம வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 இருந்து படிங்க. பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுறாங்க, ஆகிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்படின்னு நம் நோக்கமே என்னதான், நம்ம பெற்றுக்கொள்ளணும், நான் பரிசு வாங்கணும், நான் முதல் பரிசு வாங்கணும், நான் இந்த பரிசை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த நோக்கத்தோடு ஓடணும். ஆமென். இப்ப பந்தயத்தில் எல்லாரும் ஓடுறாங்க. இப்ப எல்லாருமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 100 மீட்டர் ரேஸ் இல்ல, கவனிங்க, 100 மீட்டர் ரேஸ் கிடையாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 400 மீட்டர் ரேஸ் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாரத்தான் ரேஸ். எப்படிங்க, மாரத்தான் ரேஸ் பார்த்திருக்கீங்களா? 100 மீட்டர் ரேஸ் எத்தனை பேர் ஓடுவாங்க? ஒரு 6 பேர் 7 பேர் 10 பேருக்குள்ள ஓடுவாங்க, அவ்வளவுதான். கம்மி பேர்ல ஓடுவாங்க. 400 மீட்டர் ரேஸ் எவ்வளவு ஓடுவாங்க? இன்னும் கூட அதிகமா ஓடுவாங்க. 100 மீட்டர் ரேஸ் விட கொஞ்சம் பேர் அதிகமா ஓடுவாங்க. ஆனா மாரத்தான் ரேஸ் எவ்வளவு பேர் ஓடுவாங்க? நூற்றுக்கணக்கான பேர் ஓடுவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் ஓடுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஆனா 100 மீட்டர் ரேஸ் சீக்கிரத்துல முடிஞ்சிடும். 400 மீட்டர் ரேஸ் அதுக்குள்ள கொஞ்சம் முடிஞ்சிடும். ஆனா மாரத்தான் ரேஸ் பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? சொல்லுங்க. 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் ரேஸ் எல்லாம் இருக்கு. சொல்லுங்க, புரியுதா சொல்றது? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாரத்தான் ரேஸ். ஆனா அந்த மாரத்தான் ரேஸ் எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடு, கும்பலா ஓடு. சொல்லுங்க, என்ன செய்ய, கும்பலா ஓடும், அப்படித்தானே? சொல்லுங்க, அப்படியே ஓடும், கும்பலா ஓடுவாங்க. பக்கத்துல 2 பேர் நண்பர் சேர்ந்தாங்கன்னு என்ன செய்வாங்க, பக்கத்துல டீ கடை எல்லாரும் ஓட்டும், நம்ம கொஞ்சம் டீ குடிச்சுட்டு போவோம். அங்க சூடா போண்டா பஜ்ஜி சொல்லுங்க எல்லாம் போட்டா என்ன செய்வாங்க, சாப்பிட்டு மெது ஓடுவோம். சொல்லுங்க. நோக்க அவன் ஜெயிக்கணுங்க நோக்கம் இல்லை அவனுக்கு. என்ன நோக்கம் இல்ல, நான் ஜெயிக்கணும், நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கம். அந்த அத்தனை 100 பேர்ல 500 பேர்ல நான் ஓடி ஜெயிக்கணுங்கிற நோக்கம் யாருக்கு இருக்குன்னா ஒரு 5 பேர் தான் இருக்கும். விரல் விட்டு எண்ணுகிற பேர் இருக்கு. அவங்க என்ன செய்வான், ஓடிட்டே இருப்பான். அவன் சரீரம் வலிக்கும், அவன் கால் வலிக்கும், கிஸ் வாங்கும், தண்ணி தாகம் எடுக்கும், ஆனால் என்ன செய்வான், ஓடுவான். அவன் சரீரத்துல வேதனை வரும், ஆனால் என்ன செய்வான்,
ஓடுவான். ஏன்னா நான் பெற்றுக்கொள்ளணும், நான் பெற்றுக்கொள்ளணும், நான் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான், அந்த ரேஸ் தான். பெற்றுக்கொள்ளத்தக்கதை என்ன செய்யணும்? நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, உட்காருக்கு நேரம் இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்ல, சிற்றின்பத்துக்கு நேரம் இல்ல, உட்கார்ந்து முழங்கால மோட்டைக்கு அப்படியே உட்கார்ந்து பொறுமையா குடிக்கிறதுக்கு இல்ல, நேரம் இல்ல. நான் ஓடணும் 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 என்று சொல்லி தரிசனத்துக்காக ஓடணும் என்று சொல்லி ஓடுகிறவன் தான் தெய்வ வாழ்க்கை. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பெற்றுக்கொள்ளத்தக்கதா என்ன செய்யணும்? ஓடணும். இன்னைக்கு நல்லா தான் ஆரம்பம் பண்ணினோம். ஆனா இடையில நிறைய மயங்கி, நிறைய இடத்துல என்ன அந்த உலக பிரகாரத்து காரியத்துல இச்சையில மயங்கி அணையில நின்றுட்டு விழுந்துட்டோம். கவனமா ஓடல, பொறுமையா ஓடல. படிங்க, தொடர்ந்து படிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? இச்சை அடக்க வேணும். ஆமென். என்ன வேணும்? இச்சை அடக்க வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. தரிசனம் இல்ல, தரிசனம் இருந்து இச்சை அடக்க வரும். தரிசனம் இருந்துச்சா நீங்க அத்லெட், அதாவது ஓட்ட பந்தயத்துல அந்த ஓடுகிற நபர்களை குறித்து கேட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் பிராக்டிஸ் பண்ணு கேட்டு பாருங்க. சொல்லுவாங்க. எத்தனை சொல்லுவாங்க? சொல்லுங்க. 10 மணி நேரம், 14 மணி நேரம் என்ன செய்யறேன் நான் ஒரு நாளைக்கு பிராக்டிஸ் பண்றேன். எத்தனை நேரம்? 10 மணி நேரம். வாங்க அப்படியே கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டுலாம். ஐயோ, பிரியாணி சாப்பிட்டா வெயிட் போட்டுரும், என்னால என்ன செய்ய முடியாது, ஓட முடியும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்ப நாக்குக்கு ருசி என்ன செய்ய மாட்டான், அவன் சாப்பிட மாட்டான். கொஞ்சம் வாங்க ரிலாக்ஸா படத்துக்கு போலாம், வாங்க அப்படியே சுத்தி பார்த்து. இல்ல நேரம் இல்ல, எனக்கு பிராக்டிஸ் இருக்கு. அவன் இச்சை அடக்கம். மற்ற மனுஷனை போல என்ன செய்ய மாட்டான், நேரத்தை வீணடிக்க மாட்டான். இச்சை அடக்கத்தில் இருக்கான். அவன் வயிற்ற கட்டுறான், கண்ணை கட்டுறான். அவனுடைய ஆசை இச்சையில என்ன செய்யறான், சிற்றின்மையில என்ன செய்யறான் சொல்லுங்க. அவன் ஓடி ஜெயிக்க போறான். அவன் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும். சர்ச்சுக்கு வர வரைக்கும் என்ன செய்வாங்க, சர்ச்சில் அமர்ந்திருக்கிற பயத்தை இருக்கும். சர்ச்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்பாடா என்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டேன், இனி எப்படி வேணாலும் வாழலாம். எப்ப வரைக்கும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். யாரு கேட்கிற கேள்வியே இல்லை. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கு? சொல்லுங்க. இங்க வரும்போது நடுக்கத்தோடு பயத்தோடு வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே மன்னிங்க 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 ஆண்டவரே, எப்படியாவது என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படியே தேவ பிரசாதம் அப்படியே பெற்றோன்னா, அப்பா ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. வீட்டுக்கு போன அப்பாடா எல்லா கடமை முடித்து விட்டோம், எல்லா காரியத்தை செய்து விட்டோம். என்ன செய்வோம்? நம்ம மனம் போன போக்குல என்ன செய்வோம்? இவன் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? ஓய்வே இல்லை, ஓய்வே இல்லை, ஓய்வே இல்லை, ஓடிட்டே இருக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு தரிசனம் உண்டு, தரிசனம் உண்டு. ஒரு பெரிய ஒரு ஆடை தயாரிக்கிற நிறுவனம் ஒரு நாள் அவங்களுடைய மீட்டிங் போட்டாங்க, போர்ட் மீட்டிங். நம்முடைய இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில எப்படி நம்ம முன்னேறுவது, எப்படி நம்முடைய நிறுவனத்தை எப்படி மேல கொண்டு வளர்ப்பது என்று சொல்லி அவள் கூடி மீட்டிங் போட்டாங்க. அங்க முக்கியமான மேனேஜர்ஸ், அந்த சிஇஓ, எம்டி, அப்புறம் இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாம் கூடி மீட்டிங் போறாங்க. அந்த மீட்டிங் போட்டுட்டு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் வேலை செய்யற கம்ப்யூட்டர் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, நான் வேலை செய்யற இந்த இடத்துல பிரிண்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. மீட்டிங்ல பேசுறாங்க, எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை.
2 மணி நேரம் மீட்டிங்ல அது சரியில்லை இது சரியில்லை முடிச்சிட்டாங்க. நம்ம கம்பெனியோட துணி உற்பத்தி பண்ற கம்பெனில எப்படி சேல்ஸ பெருக்கிறதுன்னு ஒரு ஆள் என்ன செய்யல, பேசவே இல்லை. அது நோக்கம் எதுதான், நோக்கம் எதுதான், கம்பெனி வளரணும், அதிகமா விற்கணும், அந்த துணி தரத்தை உயர்த்தணும், ஜனம் விற்கிறதுக்கு எப்படி வாங்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறது என்ன செய்யல, பேசவே இல்லை. இது சரியில்லை அது சரியில்லை, இது எனக்கு கிடைக்கல அது எனக்கு கிடைக்கல, இந்த கம்பெனி உருப்படுமா? நோக்கம் இல்ல, நோக்கத்தைக்காக அவர்கள் ஒன்று பேசவில்லை. நம்ம கம்பெனியுடைய உற்பத்தி பெருக்கிறதுக்கு என்ன செய்யறது, வியாபாரத்தை அதிகரிப்பதற்கு என்ன செய்யறது, அப்படி என்ன செய்யல, பேசவே இல்லை. அது குறித்த தரிசனமே இல்லை. ஆமென். நம்ம ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே தரிசனமே இல்லைங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு. அவன் நோக்கம் எது, எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, இது வேணும் அது வேணும். சொல்லுங்க, எத்தனை புரியுது? நமக்கு ஒரு கிளியரான தரிசனம் வேணும். என்ன வேணும்? தரிசனம். அந்த தரிசனத்துக்கு இடையில நம்மை இன்பத்துக்குள்ளாக இழுக்கிற எதையும் உதறி தள்ளிவிட்டு தரிசனம் நிறைவேறுவதற்காக என்ன செய்யணும்? எத்தனை வேதனை வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தியாகத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். தரிசனத்துக்காக நாம் செயல்படணும், நம்ம எழும்பணும். நம்ம நோக்கமே இந்த தரிசனம் நிறைவேறணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுல ஜான் வெஸ்லி என்கிற பெரிய தேவ மனிதர் இருந்தார். இந்த ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனிதர் எத்தனாவது குழந்தைன்னா அவங்க குடும்பத்துல 9வது குழந்தை. எத்தனாவது குழந்தை? அவங்க அம்மா 9 குழந்தை நிக்க வச்சுட்டு என்ன செய்வாங்க? ஆண்டவர் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இருக்க, வறுமை. சொல்லுங்க, சாப்பாட்டுக்கு இல்ல. அந்த ஜான் வெஸ்லியுடைய அம்மா உடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 பேர். எப்படிங்க? 27 பேர். அந்த அம்மா தன்னுடைய பிள்ளை 9 பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவ்வளவு பக்திக்குள்ள வளர்த்தாங்க. சாப்பாட்டு வழி இல்ல, வீட்டுல ஒண்ணு இருக்காது, வறுமை. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு 9 பிள்ளைகளுக்காக காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவர். ஆனா அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைகளை என்ன செய்வாங்க? வசனத்தை சொல்லி கொடுத்து. அப்ப எல்லார் கையில பைபிள் இருக்காதுங்க, எல்லார் கையில இருக்காது பைபிள் இல்ல. சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, உட்கார்ந்து அந்த வசனத்தை சொல்லி 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 வளர்த்தாங்க. இந்த ஜான் வெஸ்லி பெரிய வாட்டர் சட்டமான ஆள் கிடையாது, குள்ளமான ஆளு, ரொம்ப குள்ளமான ஆளு, கொஞ்சம் தடியான குள்ளமான ஆளு. அந்த ஜான் வெஸ்லியுடைய முடிவு பாத்தீங்கன்னா அவர் வாழ்நாள்ல 40,000 பிரசங்கம் பண்ணியிருக்காரு. எத்தனை பிரசங்கம்? 40,000. லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டுக்கு நேரம் திருப்பி இருக்கிறார். சொல்லுங்க. அவர் அநேக ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணிட்டே இருப்பார். இந்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணுவார், உடனே அடுத்த ஊருக்கு பிரசங்கம் பண்ணுவார். அந்த குதிரை என்ன செய்வார்? போய் 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 கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த நபரை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நீ முன்னோதனமா பேசி கொண்டிருக்கிறோம். அவர் இன்னைக்கும் தன்னுடைய தகப்பனாருடைய கல்லறையில் நின்று பிரசங்கித்த பிரசங்கம் இன்னைக்கும் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நோக்கம் என்ன? நமக்கு இருக்கா இல்லையா அதெல்லாம் நோக்கம் இல்லைங்க. பாக்கெட்ல பணம் இருக்கு அதெல்லாம் நோக்கம் இல்ல. நம்ம சுகபமா வாழ்றோமா நோக்கம் இல்ல. கார் வச்சிருக்கோமா இல்லையா நோக்கம் இல்ல. வண்டி வச்சிருக்காலும் நோக்கம் இல்ல. வீடு இருக்கு இல்ல நோக்கம் இல்ல. சொல்லுங்க. நம்ம நோக்கம் வேற, நம்ம வாழ்கிற நோக்கம் வேற. வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் நம்ம பரதேசிகளா இருக்கிறோம் என்று, வழிபோக்கரா இருக்கிறோம். அப்படிதானே? வழிபோக்கல். நம்முடைய சொந்த தேசம் வேற எங்க இருக்கு, அங்க நமக்காக கையில கட்டப்படாத ஒரு வீட்டை நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம நோக்கம், நம்முடைய தரிசனம் அதுதான். நம்ம ஆண்டவருக்காக அநேக ஆயத்தம் பண்ணணும், அதுதான் தரிசனம். திரும்ப இருக்கணும், தேவ சித்தம் செய்யணும், தேவன் விரும்புகிற காலத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் நம்ம நோக்கம்.
இன்னும் ஆண்டு குறை சொல்லி கொண்டிருக்கணும். எனக்கு இது இல்ல ஆண்டவரே, எனக்கு அது இல்ல ஆண்டவரே, ஏமா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறேன், ஏன்னா சர்ச்சுக்கு வரல, எனக்கு அது இல்ல இது இல்ல. சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் நம்ம பிடிச்ச ட்ரெஸ் இல்லைன்னா சர்ச்சுக்கு வரதில்ல. மேட்சுக்கு மேட்ச் நம்ம கிடைக்கல என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம தரிசனம் என்ன தரிசனம் இருக்கு? தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போயிருவாங்க. நீ நிறைய சபையில தரிசனம் இல்லை, நிறைய கிறிஸ்தவ தரிசனம் இல்லை, அதனால அவங்களோட வாழ்க்கை சீர்கட்டு போன வாழ்க்கையா இருக்கு. அதையிலே சொல்லுங்க. சும்மா அந்த வசனத்தை கேட்டு போறதுக்காக அந்த வசனம் ஆண்டவன் நம்மளோட பேசல. நம்ம மாறணும், மனம் திரும்பணும், நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணணும். ஆண்டவர் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை படிப்போம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 23 14 முதல் படிங்க. 2 சாமுவேல் 23 14 முதல். தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தருடைய தானியம், அவனுடைய கேம்ப், பெலிஸ்தர் இஸ்ரவேலுடைய கேம்ப் எங்க இருந்தது? பெத்லகேமில் இருந்தது. குனிந்து புகுந்து போய் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமா இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். தாவீது எங்க இருக்கிறான்னா ஒரு அரணான இடத்துல தூரத்துல இருக்கான். இப்ப இஸ்ரேலுக்கு விரோதமாக பெலிஸ்தர் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. கவனிங்க. இப்ப தாவீது எங்க பிறந்தான்? பெத்லகேம்ல பிறந்தான். அங்கதான் வளர்ந்தவன். இப்ப அங்க இருக்கிற ஒரு கிணத்தினுடைய தண்ணி அவனுக்கு தெரியும். இப்ப எப்படி நம்ம சிறுவாணி தண்ணி எத்தனை குடிச்சிருக்கீங்க? இப்பெல்லாம் நீ குடிக்கிற சிறுவாணி தண்ணி இல்ல, சரியா? இப்பெல்லாம் அத்திக்கடவு தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. சிறுவாணி தண்ணி எத்தனை குடிச்சிருக்கீங்க? சரி, ஓகே. எப்படி இருக்கும்? இனிக்கும், தெரியுமா உங்களுக்கு? நான் 2000 வருஷத்துல நாகப்பட்டினம் இடத்துல நான் விபிஎஸ் ட்ரைனிங் அல்லது விபிஎஸ் டைரக்டரா போனேன். 10 நாள், ஒரு 10-12 நாள் அங்க தங்கி இருந்து இங்கிருந்து போகும்போது என்னன்னா 2 லிட்டர் அந்த கோக் பாட்டில்ல சிறுவாணி தண்ணி அப்போ இருந்துச்சு நினைச்சிட்டு என்ன செஞ்சு போயிட்டு டெய்லி என்ன செய்வோம்னா 2 முடக்கு அங்க எல்லாம் சப்பாத்தி தான் கிடைக்கும். அதை குடிச்சா என்ன செய்ய, தாகமே அடங்காது. டெய்லி காலையில 2 மூடி சொல்லுங்க, இரவு 2 மூடி குடிச்சுங்க, மருந்து குடிக்கிறது போல. அது குடிச்சா அதை குடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப தாவீது அரணான இடத்துல இருக்கிறான். அவனை சுற்றிலும் போர் வீரர்கள், பலசாலிகள் 3 பேர், நிறைய பேர் இருக்காங்க, உயிரை கொடுக்கிறவங்க இருக்காங்க. தாவீது ராஜா. இப்ப தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னுடைய ஊரில் பெத்லகேம்ல அங்க இருக்கிற கிணற்றுல அந்த தண்ணி குடிக்கணும் ஆசை. இப்போ அந்த பெத்லகேம் பெலிஸ்தர் எல்லாம் முற்றுகை போடப்பட்டிருக்கு. பெலிஸ்தர் ராணுவங்க என்ன கேம்ப் போட்டிருக்காங்க. அதை தாண்டி போய் யாரும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இதை அறிந்த 3 போர் வீரர்கள் என்ன செய்யறாங்க, நைட்ல போறான். அங்க போய் அங்க குனிந்து பதுங்கி போய் என்ன செய்யறான், கண்ணில் பார்த்தா கொன்றுவான். கண்ணில் பார்த்தா கொன்றுவான். போய் என்ன செய்யறான், என்னுடைய தலைவன் தாவீது ஆசைப்பட்டான், அவனுக்கு ஆசை, அந்த தண்ணி குடிக்கணும்னு ஆசை. நேர போய் என்ன செய்யறான், அங்க தண்ணி மொண்டு வந்து கொடுத்தான், நாங்க குடிங்க. நம்ம தான் என்ன செய்வோம், எவன் நாசம் போன எனக்கு என்ன, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கு, நான் ஆசைப்பட்டது என் கையில ஒரு சொட்டெல்லாம் குடிச்சிருவோம். ஆனா தாவீது அப்படி இல்லை.
தாவீது பார்த்தான். இந்த தண்ணி, நாசப்பட்ட தண்ணி கையில் வர்றதுக்கு 3 பேருடைய உயிர் அதுல இருக்கு. இந்த 3 பேர் தன் உயிரை துச்சமாக நினைத்து தியாகம் செய்து, சொல்லுங்க, இந்த தண்ணி என் கையில கொடுத்திருக்காங்க. இந்த தண்ணி எனக்கு இன்பமா இருந்தாலும் கூட, நான் ஆசைப்பட்டமா இருந்தாலும் கூட, இதை குடிக்கிறதுக்கு எனக்கு இல்ல மனசு. அவன் அப்படியே ஊற்றி போட்டான். இது அவங்க ரத்தம் இருக்கிறது. சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இது ஒரு ரத்தம் சிந்தி, ஒரு தியாகத்தை பட்டு பாடு அனுபவித்து நமக்கு பெற்று கொடுத்த இந்த இன்பமான ரட்சிப்பு, ஆசீர்வாதமான வாழ்க்கை. யாரோ ஒரு ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எவன் கெட்டு என்ன போனா எனக்கு என்ன? சொல்லுங்க. நான் சுகபோகமா வாழ்வேன், என் மனம் போனபடி வாழ்வேன், என் இன்பதான பெருசு, ஆசைப்படுறதான பெருசு, கிடைக்கும் எனக்கு என்று சொல்லி அதற்காகவே ஏங்கி ஏங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? நம்ம கையில வைத்திருக்கிறோம் இந்த வேதாகமம். இந்த வேதாகம் அச்சிடப்படுவதற்காகவே அநேகர் உயிர் தியாகம் பண்ணி இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? இந்த வேதத்தை கையில வைத்திருக்கிறோம், இந்த வேதம் நம்ம கையில் கிடைப்பதற்காகவே அநேகர் தியாகத்தை அனுபவித்திருக்கிறார்கள். சொல்லுங்க. இன்னைக்கு நானும் நீங்கள் கிறிஸ்தவா இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவம் இந்த பூமியில, இந்த இந்தியாவில் விதைப்பதற்காக எத்தனை விஷயங்கள் தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை விஷயம் ரத்த சிந்திருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லுங்க. கர்த்தர் நம்மை பார்ப்பார் இல்லையா? சொல்லுங்க. நமக்கு சுகந்தம் முக்கியங்க. யாரையும் ஒண்ணும் சொல்லக்கூடாது, யாரும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன காரியத்தை தியாகம் பண்றதுக்கு அவ்வளவு யோசனை. ஏன்னா நமக்கு நம்ம சந்தோஷம் பெருசு. அவன் கையில கிடைச்சது தாவீதுக்கு. அவன் ராஜா தாங்க. யார் சொல்ற கேள்வி இல்ல. தனக்காக எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். கவனிங்க, எங்க கவனிங்க. எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். போனா என்ன செய்வான்? கேட்கிற கேள்வி யாரு இல்ல. அவன் கேட்க முடியாது. அவன் கேட்டதை கிடைக்கும். ஆனா அவன் சொல்றான், இது என்னுடைய ஜனங்களோட உயிர், இது நான் குடிக்கிறது என்ன இல்ல, அது நியாயம் இல்ல. அவன் ஊற்றி போட்டான். கர்த்தருக்கு என்று ஊற்றி போட்டான். அதாங்க தாவீது. நான் போன வாரம் தியானிச்சேன்ல, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். அதான் தாவீது. அவன் சொல்றான், கர்த்தருடைய பெட்டி அங்க இருக்க, நான் எப்படி கட்டளை ஏறட்டும், நான் எப்படி சுகபோகமா இருக்கட்டும்? சொல்லுங்க. இன்னும் வீட்டுல ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் இருக்காங்க? நாம எப்படி தூங்க முடியும்? சொல்லுங்க. நதி அளவா கண்ணீர் விடணும். கர்த்தாவை ரட்சிக்காம என்ன செய்ய மாட்டேன், நான் ஓய மாட்டான் சொல்லணும். இது சுகபோகமா வாழ்ற நாட்கள் இல்ல. நாட்கள் கடினமாகிக் கொண்டிருக்கிறது. நமக்கு விரோதமாக சத்துரு எழுப்பிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு வாலிப சமுதாயம் இன்னைக்கு நாசமடைந்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, போன வாரம் தண்ணியா சாராயமா தெரியல, அவனுக்கு விஷமா நல்லதான்னு தெரியல. கண்ணில் பார்க்க என்ன செய்யறாங்க? கிட்ட 100 பேர் இன்னைக்கு 50க்கு மேல மரணம் அடைஞ்சான். அவன் இன்னைக்கு அந்த உயிர்களை யார் உத்தரவாதி? சொல்லுங்க. அந்த உயிருக்கு யாருங்க உத்தரவாதி? சொல்லுங்க, யார் உத்தரவாதி? ஆண்டவர் யாருக்கு கணக்கு கேட்பாரு? சொல்லுங்க. நீங்க நம்ம சுற்று எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அந்த உயிர்களை, அவங்களுடைய ஆத்மாக்கு யாருங்க கணக்கு சொல்றது? சொல்லுங்க. இன்னும் இயேசுவை கேள்விப்படாத ஜனங்கள் நம்ம சுற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்காக யார் திறப்பு நிற்பது? சொல்லுங்க. நான் நல்லா இருந்தா போதும், நான் ரட்சிக்கப்பட்டா போதும். நீ ரட்சிக்கப்பட்டது அன்னையுடைய ரத்தம் சிந்ததுனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அன்னையுடைய ஜீவன் மடிந்ததால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க. சுகபோகம் வாழ்வதற்கு இன்னைக்கு நேரம் இல்லை.
சமயம் இல்லை, சூழ்நிலை இல்லை. அப்படி வாழ்வோமான நம்மை போல ஒரு மோசமான நபர் யாரும் இருக்க முடியாது. சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரே காரியத்தை படிச்சு 5 நிமிஷம் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 25:16. தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரா? போது ஆண்டவர் சொல்லுது. உனக்கு நன்மை கொடுக்கிறாரா? தேன் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும், சுவையா இருக்கும். அளவா சாப்பிடும். தேன் கிடைச்சிச்சு, பணம் கிடைச்சிச்சு, ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, என்ன செய்யாத? ஆடாத. ஐயா கரெக்டா சொல்றாரு. நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய சபைகள் மிதமிஞ்சி பணம், மிதமிஞ்சி ஆசீர்வாதம், மிதமிஞ்சி சுகபோகமான வாழ்க்கை. அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு தான் கொடுத்துருக்கிறாரு நினைக்கிறாங்க. இல்ல, ஆண்டவர் நீ மட்டாய் சாப்பிடு, உன்னோட தேவைக்கு சாப்பிடு. இல்லன்னு என்ன சொல்லு, உனக்கு கேடாயிரும், உன் சரீரத்துக்கு என்ன ஆயிரும்? கேடாய், வாந்தி பண்ணிரும் நீ. ஆமென் சொல்லுங்க. எத்தனை புரியுது? படிக்கிற பிள்ளை சொல்லுங்க, நான் படிக்கிற நோக்கமே தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். நான் தேவனுக்காக வாழும், தேவ மகிமைக்காக என்ன செய்யணும்? வாழும். அதுக்குதான் படிக்கிறேன். நான் அப்படி படிக்கணும். நான் எதுக்காக வேலை செய்யறேன்? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றதான வேலை செய்யறேன். எப்படியாவது தேவ தரிசனத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அந்த நோக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? அந்த தரிசனத்தை மேல் நம்ம கண்ணு முன்னாடி இருந்துட்டே இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. 3 காரியத்தை சொன்னேன். ஒன்று, நியாயாதிபதிகள்ல கிதியோன் தன் 300 பேரை எப்படி தெரிந்தெடுத்தான். 2வது, தாவீது தனக்கு எடுத்த ஆசை இன்பத்தை அவன் என்ன செஞ்சான்? தியாகம் பண்ணினான். 3வது, தேனை சாப்பிட்டாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி என்ன செய்யாத? சாப்பிடணும் விருப்பப்படாத, ஆசைப்படாத. கிடைச்சாலும் என்ன செய்யாத? சொல்லுங்க, கிடைச்சாலும் சாப்பிடாத. உன்னோட தேவைக்கு சாப்பிட்டுக்கோ, மீதி என்ன செய்? தேவ சித்தத்துக்கு செயல்படு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. சரி பாஸ்டர், நீங்க என்னதான் சொல்றீங்க? எனக்கு சந்தோஷம் வரக்கூடாதா? இன்பமே வரக்கூடாதா? அப்படின்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன். நீ ஒரு இன்பத்தை நீ அனுபவிக்கிறாய்னா, ஏற்கனவே அதுக்கு முன்னாடி விளைக்கிறதை செலுத்தி விடு. திருப்பி சொல்றேன், உனக்கு இன்பம் வரணும்னா அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற விளைக்கிறதை என்ன செய்யணும்? நீ செலுத்தி இருக்க வேண்டும். அந்த விளைக்கிறதை கொடுத்து விட்டு நீ இன்பத்தை என்ன செய்? அனுபவி. உலகம் சொல்றது நீ நல்லா அனுபவிச்சுக்கோ. என்ன பிரதர், நல்ல சந்தோஷமா இரு, நல்ல குடிச்சுக்கோ. விளைக்கிறத கடைசியில் என்ன ஆகும்? எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் அதுக்கு விளைக்கிறது என்ன செய்ய? செலுத்தி விட்டு என்ன செய்ய? அனுபவி. ஆமென், ஆமென் சொல்லுங்க. உண்மையான சந்தோஷம் விளைக்கிற செலுத்தி விட்டு அனுபவிக்கிறதா உண்மையான சந்தோஷம். நீ நல்ல சந்தோஷத்தை அனுபவிச்சு பின்னாடி விளைக்கிறேன் கொடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா அது போலியான சந்தோஷம், போலியான இன்பங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியில உட்கார்ந்து என்ன செய்யணும்? வட்டியோட கட்டணும். வட்டி குட்டி போட்டு சொல்லுங்க, எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தம் கட்ட நம்மளால என்ன செய்யாது? முடியாது. வாலிபர்கள்
ஏய், இந்த வாலிப பயத்துல அனுப்பிவிடா, அப்புறம் பாத்துக்கலாம். காதலிக்கும் போது ரொம்ப இன்பமா இருக்கு. போன வாரம் சொன்னேன், காத்துல பறக்கிறத போல இருக்கு. அப்புறம் விளைக்கிறேன் கொடுக்க வரும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஆனா முதலே நீ என்ன செய்ய, விளைக்கிறத கொடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கை முழுவதும் என்ன கொடுக்கும். கேட்கறது சந்தோஷமா தான் இருக்கும். சொல்லுங்க, கவனமா இருக்கணும். ஆமென். பைபிள்ல நிறைய உதாரணம் உண்டு. யோசேப்பு அவன் உயர்த்தப்பட்டான், ஆசீர்வாதமான இன்பமான வாழ்க்கை வாழ்ந்தான். அதுக்கு முன்னாடி பல பாடுகள் வழியாக விளக்கிரயத்தை செலுத்தினான். தாவீது ராஜாவாக ஒரு இன்பமான இடத்துல உயர்த்தப்பட்டான், சந்தோஷமான இடத்துல உயர்த்தப்பட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் பாடுகளையும் வேதனைகளையும் அவன் விலைக்கிரயமாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 5:6 படிக்கும் போது, சுகபோகமா வாழுகிறவன் உயிரோட செத்தவன். ஒரு இன்பத்தை ஃபுல்லா அனுபவிச்சிட்டான்னா அவன் சீக்கிரமா வெறுமையானவனா மாறிடுவான். என்ன ஆயிடுவான்? எம்டி ஆயிடுவான். அவன் வெறுமை உணர்வான். யார் சொன்னது போல? சாலமோன் சொன்னது போல. ஆமென், அல்லேலூயா. எனக்கு இன்பம் வேணும், இன்பம் வேணும் அதிகமாக நீ போவீர்கள், தேவனோட தூரமா போயிருவீங்க. தேவனோட தூரம் போயிருவீங்க. எனக்கு இன்பம் வேண்டாம் வெறுக்கிறவங்க தேவன் பக்கத்துல வந்துருவாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நீங்கள் ஆண்டவர் பக்கம் வர 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 நீங்கள் இன்பத்தை விட்டு தூரம் போயிருவீங்க. கர்த்தர் மெய்யான இன்பத்தை உங்களுக்கு முடிவிலே கர்த்தர் தருவார். அல்லேலூயா, சத்தமாலையிலே சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். கடைசி ஒரு வசனத்தை படிங்க. சங்கீதம் 16:8 முதல். திருப்பி படிங்க 8. போதும். ஆண்டவர் எப்பொழுது என்ன செய்யணும்? முன்னாடி இருக்கும். எப்போ ஆண்டவர் முன்னாடி இருக்கும், எப்போ ஆண்டவர் தரிசனம், எப்போ ஆண்டவர் மேல அந்த அந்த ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவர் என்ன முன்னாடி இருக்கும் எப்பவுமே. வேற ஒன்றும் நமக்கு யோசனை வராது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒரு தலைமை பிசாசு ஒரு மீட்டிங் போட்டுச்சு. நிறைய குட்டி பிசாசுகள் எல்லாம் மீட்டிங்ல கலந்து கொண்டது. கவனிங்க. அப்போ ஒரு குட்டி பிசாசுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. ஒரு தேவ மனுஷனை காட்டி இவனை என்ன செய்யணும், நம்ம பக்கமா என்ன செய்யணும், கொண்டு வரணும். நம்ம பக்கமா கொண்டு வரணும். இப்போ உடனே அந்த குட்டி பிசாசு போச்சு, அந்த தேவ மனுஷனை பின்தொடர்ந்து போச்சு. அந்த மனுஷன் என்ன செய்வான், நேரா காலையில் எழும்பின உடனே அப்படி ரிலாக்ஸ்டா அப்படியே செய்வாரு, அப்படியே வாக்கிங் போவார், அப்படியே வாக்கிங் போவாரு, வருவாரு. நேரம் கிடைக்கும் போது என்ன செய்வார், பைபிள் படிப்பாரு. இதை பார்த்துட்டு இருந்துச்சு. இது என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு. அந்த மனுஷனை ஒரு நாள் என்ன செய்ய முடியல, விளத்தள்ளவே முடியல.
தலைக்க முடியாது. என்ன இது, சும்மா காலையில சும்மா தானே போறான், என்னமோ பண்ணி பார்க்குறவன ஒன்றும் பண்ண முடியலையே, என்ன செய்யலாம்? நேர தலையும் புதுசாக போச்சு, என்னால் ஒண்ணுமே முடியல. அவன் என்னதான் செய்யறான்ப்பா? காலையில் என்ன செய்யறான்? வாக்கிங் தான் போறான். நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யறான்? சும்மா கொஞ்சம் பைல் படிக்க, சும்மா அதை படிக்கிறான். நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், அவனால என்ன செய்ய முடியல. என்னதான் செய்யறான்? அவன் நேரம் போகும்போது ஆண்டோட பேசிட்டே போறான். அவன் சும்மா போகல, என்ன செய்யறான்? அவனோட பேசிட்டே போறான். கர்த்தர் அவனோடு பேசுறாரு. கர்த்தர் அவனோட என்ன செய்யறாரு? பேசுறாரு. அந்த ஆண்டர் பேசுறதா பெருசா நினைக்கிறான். ஆண்டர் தன்னோட பேசுறதா பெருசா நினைக்கிறான். அந்த அந்த ஆண்டர் என்ன பேசுறாரோ அது மாதிரி என்ன செய்யறான்? நடக்கிறான். இப்ப பைபிள் எப்போ பைபிள் படிக்கிறான். இந்த நேரம் அந்த பைபிள் படிக்கும்போது ஆண்டர் அவனோட என்ன செய்யறாரு? பேசுறாரு. என்னென்னவோ பண்ணி அவனால என்ன செய்ய முடியல, நம்ம வழி கொண்டு வர முடியல. தலைமை பேச சொன்னா அவனை ஓங்கி ஒரு ஆராய்ச்சி, நீ பண்ணத முட்டாள்தனம். அவன் என்ன செய்யாத, ரிலாக்ஸ்டா என்ன செய்ய, நடக்க விடாத. அப்படியே ஜாலி என்ன செய்யாத, நடக்க விடாத. அவன் எண்ணங்கள் என்ன செய்ய, தேவையில்லாத காரியத்தை என்ன செய்ய, தேவையில்லாத பயத்தை கொண்டு வா, தேவையில்லாத பாரத்தை வித, எனக்கு அது இல்லையே இது இல்லையே எல்லாத்தையும் வித. அவன் ஆண்டோடு கூட பேசுறத என்ன செய்வான்? விட்டுருவான். கர்த்தர் சொல்ற வார்த்தை கேட்கறத நீ பிசாசு அதான் செய்யறான். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியத்தெல்லாம் நமக்கு கொண்டு வந்து நாமும் நிம்மதியா வாழ்றதில்ல. கர்த்தர் நோக்கம் நீங்க ஒப்பு கொடுக்க போறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒப்பு கொடுக்க. ஆமென். அதுக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் இருந்து செய்ய எடுத்து போடுங்க ஆண்டவர். உண்மையாக எழுந்து நிற்போம். Thank you, Jesus. Thank you.